இதுவும் ஒரு பொய்யான புரபகேண்டா. கோயில் நிலத்தை தார வாத்துட்டாங்க, கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்படின்னு டிசைனா கலர் கலரா போய் சொல்லி ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர். வணக்கம். தமிழ்நாடு மக்கள் சார்பா ரமேஷ், அறநிலைத்துறை. நீங்கள் நேற்று ப்ரெஸ் மீட்டில் ஒரு மேடம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறப்போ, மா இருங்கம்மா நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு அம்மான்றீங்க. ஏன் மேடம் சொல்லக்கூடாதா? ஏன் உங்களுக்கு அவங்க அம்மாவா? ஒரு பத்திரிகை நிறுவருக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்க தெரியல. பதட்டத்தில் என்னென்ன பேசுறீங்கன்னு தெரியல. கலர் கலராக ரீல் சுற்றுறாங்க, கலர் கலராக திமுக ரீல் சுற்றுறாங்க அப்படின்றீங்க. நயினார் நாகேந்திரன் அவருக்கு இது முன்ன பின்ன இதை பற்றி தெரியுமா? நயினார் நாகேந்திரனை பற்றி பேசுகிறீங்க. இப்போது நெருப்பு இல்லாமல் புகையாது. நீங்கள் 2 மாதம் கிட்டத்தட்ட ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் எதுனா அலிகேஷன் வரைக்கும் பேசியிருக்காங்களா? இன்னைக்கு ஒரு அலிகேஷன் வருதுன்னா சும்மாவா? நீங்களே ஒத்துக்கிறீங்க ஆமாம் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? இப்போது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஒழுங்காக வேலை செய்யாட்டாலும் சரி, இப்படி ஒரு லஞ்சம் வாங்கினாலும் இதுக்கு பொறுப்பு யார்? முழுக்க முழுக்க அதோட மந்திரி தான். அதுக்கு இப்போ அறநிலையத்துறை மந்திரி நீங்கள் தான். இப்போ முழுக்க முழுக்க பொறுப்பு நீங்கள் தானே ஒத்துக்கணும். இப்போ நீங்கள் இருந்து இவ்வளோ 100 கோடி, அதுவும் 1 ரூபா 2 ரூபா இல்லை, 100 கோடி கிட்டத்தட்ட ஒரு சொத்தை அபகரிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கை இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? இது மக்களுக்கு வரக்கூடிய சந்தேகம். அந்த சந்தேகத்தை தான் எழுப்பியிருக்காங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திமுக அப்படின்னு சொல்லி திமுகவை குறை சொல்ல போகிறீங்க. இப்போ சும்மா குறை சொல்ல முடியாது இல்லையா? ஒரு எதுனா ஒன்று சொல்ல முடியுமா? இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க இது ஒரு தவறு நடந்திருக்குன்னு. அப்போ அவங்க யோசிப்பாங்க இல்லையா? இப்போ திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், விடுங்க யாருன்னா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நயினார் நாகேந்திரன் இருக்கட்டும், எல்லாம் அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு அவங்க சைலண்டாக இருக்காங்க தானே. நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி செய்வேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ கரூரில் கூட இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு 4-5 நாள் முறை சொல்லியிருக்காரு. இப்போ மக்கள் அப்படி இருக்குமான்னு சந்தோஷத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு 100 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ உடனே கலர் கலராக லீவ் சுற்றுறாங்க. அப்புறம் அவங்க இப்படி பேசுகிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? பப்ளிக்கை எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க சொல்லுங்கள்? மக்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? மக்கள் கேட்கக்கூடாதா? இதுக்கு சும்மா பேசிட்டு இருக்காங்களா? பைத்தியக்காரங்களா மக்கள்? இப்போ இவ்வளோ பெரிய சொத்து கோயிலோட சொத்து அபகரிக்க ஒரு நடவடிக்கை எடுக்காத ஒரு மந்திரி மேலே மக்கள் எப்படி கொந்தளிக்காமல் இருப்பாங்க சொல்லுங்க? இப்போ சப் ரிஜிஸ்டர் யாரும் தெரியாது, என்ன அவங்களுக்கு மக்களுக்கு யாரும் தெரியாது, உங்களை தான் தெரியும். ரமேஷ் இன்னைக்கு அறநிலையத்துறை மந்திரி ரமேஷ், அவருக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? அப்படி தான் உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. அது சொல்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. பொறுமையாக தான் இதை பதில் சொல்லணும். எல்லாருமே கோவப்படுறது, எல்லாருமே எஃப்ஐஆர் பண்ணிடுவோன்றது யாரும் உங்களை தப்பாக சொல்லலையே. இது எப்படி போச்சு உங்களுக்கு தெரியாமல்? அப்போ நீங்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்றது மக்களோட கேள்வி. அதுக்கு நீங்கள் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். இப்படி தான் இருக்குன்னு ஒரு பத்திரிக்காரங்களை பார்த்து அம்மா நம்ம இருமா நான் சொல்கிறேன் இல்லைன்னு ஒரு ஸ்லம்மில் பேசுகிற மாதிரி இல்லையா? இப்போ ஸ்லம்மில் தான் படிக்காதவங்க ரொம்ப பார்ப்போம், அவங்களுக்கு தெரியாது. படிச்சுன்னா அவங்க அப்படி பேச மாட்டாங்க. படிக்காதவங்க அம்மா இருங்கம்மா நான் சொல்கிறேன் இருமா, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்றது. நீங்கள் படிச்சிருக்கீங்க, அறநிலையத்துறை மந்திரி வேறு உங்களை ஆக்கியிருக்காங்க. பாருங்கள் நீங்கள் யாரோ எங்கே இருந்தீங்கன்னு யாருக்கும் மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. யாருன்னே தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஜய் அப்படி ஜோசப்ன்றது அது சிஎம் ஆனப்பட்டு ஜோசப்னு ஆட் ஆச்சு. அதுக்கு முன்னே விஜய் அவர் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணுவார், லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு அன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் அவங்க எல்லாரும் நீங்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கீங்க. அது விஜயோட ஒரே ஒரு காரணத்தினால நீங்கள் எல்லாம் ஆட்சியில். அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். எங்கே இது மிஸ்டேக் நடந்தது அப்படின்னு. இப்போ தாசில்தார் முகம் தெரியுமா? எங்கே இருக்காரு, யார் பண்ணா, யார் ரிஜிஸ்டார், யார் இது அப்படின்னு மக்களுக்கு தெரியுமா? முகத்தில் என்ன பார்த்துருக்காங்களா? உங்களை தான் பார்த்துருக்காங்க. நீங்கள் தான் கொண்டு மக்கள் முன்னாடி நிப்பாட்டணும். கேஸ் எங்கே வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, என்ன எஃப்ஐஆர் காப்பியை மீடியா கொடுக்கணும். எஃப்ஐஆர் பண்ணியிருக்கோம் பாருங்கள், உங்கள் மேலே அரெஸ்ட் ஆகிருக்காங்க பாருங்கள், இது இப்படி இருக்காங்கன்னு நீங்கள் தான் ப்ரூஃப் காட்டணும். ஏன்னா உங்களோட கடமை அது. நீங்கள் மக்கள் மேல் கோவப்படுறதுக்கோ இல்லை பத்திரிக்கைக்காரங்க மேலே ஒரு வெறுப்பாக பேசுகிறதுக்கோ இல்லை கலர் கலராக அந்த மாதிரிலாம் பேச வேண்டாம். நீங்கள் கலர் கலரெல்லாம் பேசக்கூடிய அவசியம் மக்களுக்கு இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்குது, சரியா? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை. உங்களை குறை என்ன பண்ணுறீங்க இல்லை, இது வந்துடுது வெளியே. ஏன்னா இது கடவுளோட நிலம், புரியுதா? அது பவர்ஃபுல் தெய்வம் முருகர். அப்படி இருக்கப்போ நீங்கள் அதெல்லாம் எதுவுமே எப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் மந்திரி ஆன உடனே என்ன பண்ணீங்க? ஒரு முறுக்கு எங்கள் கோயிலுக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாத முறுக்கோட டேட்டு என்னைக்கு மேனுஃபேக்சர் ஆச்சு, இதில் தேதி இல்லை, இது எப்படி நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டே இல்லையே எப்படி விற்கிறீங்கன்னு ஒரு சாதாரண முறுக்கை போட்டு ஒரு பப்ளிக் கிட்ட
போய் ஒரு கடை வச்சிருக்கவங்கள போய் கேட்குறீங்க. ஒரு சின்ன முறுக்கு பேக்கெட்டை நீங்கள் அப்படி பண்ணுறப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கண்ணு முன்னாடியே நடக்குதுன்றப்போ எப்படி நீங்கள் இதை கோட்டையை விட்டீங்க? இது மக்களோட சந்தேகத்தை நீ தீர்த்தே ஆகணும். உடனடியாக நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டாங்க, நாங்கள் எதுவும் திருடலை, நாங்கள் எதுவும் பண்ணல, சொந்தக்காரருக்கு எதுவும் எழுதலை, எங்களுக்கு எதுவும் இல்லை, சும்மா இவங்க கிளப்பி விட்டுருக்காங்க, அவங்க மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? மக்கள் மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? மக்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். உங்களுக்கு கேட்குவாங்க, வேற மாதிரி கேட்பாங்க, கெட்ட வார்த்தையும் பேசுவாங்க. ஏன்னா மக்களோட பணத்தில், வரி பணத்தில் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மக்களோட கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் நீ காரில் போகிறீங்க, கவர்மெண்ட் காரில் போகிறீங்க, உங்களுக்கு கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதால மக்களோட வரி பணத்தில் தான். இன்னைக்கு உங்களுக்கு வீட்டில் ரேஷன் வாங்குறீங்க, வீட்டில் ஒரு விளக்கேற்றுறீங்கனால மக்களோட வரி பணம் தான். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதியை இல்லாமல் நீங்கள் சாதாரண மனுஷனாக இருந்தால் நீங்கள் யாருக்கும் கவலை பேடாதீங்க, ஒரு இந்தியன் சிட்டிசனாக வாழ்ந்துட்டு போயிடலாம். மக்கள் பணத்தில் என்னைக்கு நமக்கு குடி இருக்கிறோமோ, என்னைக்கு இப்படி ஒரு அதிகாரத்தில் மக்கள் பணத்துக்கு வருமோ, ஒரு ரூபாக்கும் பொறுமையாக பதில் சொல்லி ஆகணும். கோவப்படுறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்கார, மந்திரியாக உட்கார சான்ஸே இல்லை. பொறுமை தான் முக்கியம். இது உடனடியாக இதை மக்கள் முன்னாடி நிப்பாட்டுங்க. அப்படின்னா உங்கள் பேர் தான், உங்கள் மேலே தான் பேர் வந்துட்டே இருக்கும். அதனால நயினார் நாகேந்திரனை குறை சொல்கிறது இதெல்லாம் தப்பு.